வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மிளகு கோழி வறுவல் செய்ய போகிறேங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மஞ்சள் பொடி, சோம்பு பொடி, மிளகு பொடி, சீரகப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன், தனியாத்தூள், சில்லி பவுடர், கரம் மசாலா பொடி, சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் கலந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். இன்றைக்கி நான் மண் சட்டியில் தாங்க செய்ய போகிறேன். சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ சிக்கனெல்லாம் சேர்த்துடலாம். சிக்கன் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி மூடி விடுங்க. சிம்மில் வைங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா வேகுங்க. நடுவில் கொஞ்சம் கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க. நான் சிக்கனில் தண்ணி ஊற்றலை, அந்த எண்ணெயிலே நல்லா வேகணும். நடுவில் கிளறி விடுங்க, மறந்துடாதீங்க. இப்போ சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க, சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சிக்கன் பாருங்கள், அடி பிடிக்காமல் வந்திருக்கு. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. அரை மணி நேரம் அப்படியே சிம்மிலே வச்சு வறுத்தங்க. அதனால தான் சூப்பராக நல்லா வறுந்துருக்கு. இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு ரசம் வச்சோமா, இது மாதிரி வறுத்தோமா சாப்பிட்டுடலாம். ரொம்ப ஈஸியான வேலைங்க இது. ஈஸியான வேலை மட்டும் இல்லைங்க, ஈஸியான சமையலும் கூட. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். உப்பு மட்டும் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கணுங்க. அரை ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேங்க. மற்ற பொடி எல்லாமே 1/4 ஸ்பூன் தாங்க சேர்த்துருக்கேன். உப்பு மட்டும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகு கோழி வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.